உலகம் முழுவதும் உடல் நலத்தை பேணி காப்பது என்பது பெரும் சவாலானதாகவே உள்ளது. சர்க்கரை சேர்த்த உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், துரித உணவுகள் என எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், சுண்டல் மற்றும் நட்ஸ் உள்ளிட்ட புரத உணவுகளை பார்த்து பார்த்து சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து உள்ளது. சர்க்கரை மீது உள்ள கவனம் உப்பு மீது இங்கு பலருக்கும் இருப்பதில்லை. உலகம் முழுவதும் 204 நாடுகள் மற்றும் பிரதேசங்களின் தரவுகளை அடிப்படையாக கொண்ட உலகளாவிய நோய் சுமை ஆய்வு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை முன்வைத்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் மட்டும் அதிக சோடியம் உட்கொள்ளல் காரணமாக இருதய நோயால் 5.91 மில்லியன் இறப்புகள் நிகழ்ந்துள்ளன என ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு வெளியான முழுமையான பகுப்பாய்வு ஒன்று மேலும் அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் வயதான மக்கள் தொகை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நோக்கிய ஊட்டச்சத்து மாற்றம் காரணமாக உணவுடன் தொடர்புடைய இதய இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. அதிக உப்பு, பழங்கள் குறைவாக உட்கொள்ளல் மற்றும் முழு தானியங்கள் இல்லாமை ஆகிய மூன்றும் இருதய இறப்புக்கான முதன்மை உணவு காரணிகளாக உள்ளன. 1990 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் அதிக உப்பின் காரணமாக இஸ்கிமிக் இதய நோய் இறப்புகள் 81% அதிகரித்து உள்ளன. சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவில் மிக அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் பதிவாகி உள்ளன. பசிபிக் தீவு நாடுகளிலும் மத்திய ஆசிய நாடுகளிலும் விகிதாச்சார சுமை மிக கடுமையாக உள்ளது. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் பெண்களை விட ஆண்களே அதிக உப்பு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். உப்பு இரத்த அழுத்தத்தை மட்டுமல்ல, நேரடியாக இரத்த குழாய்களை சேதப்படுத்துகிறது, இதய தசை தடிப்பை உருவாக்குகிறது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி வீக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் சிறுநீரக நோய்க்கும் வழிவகுக்கிறது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ஆய்வுகள் ஒரு எளிய தீர்வை பரிந்துரைக்கிறது. அதில் பொட்டாசியம் சேர்க்கப்பட்ட உப்பு மாற்றிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சாதாரண உப்பில் 25 முதல் 30% சோடியத்தை பொட்டாசியம் குளோரைடு மூலம் மாற்றினால் சுவையை இழக்காமல் இரத்த அழுத்தம் குறையும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கும் தினசரி சோடிய அளவு 2000 மில்லிகிராமுக்கும் குறைவாக இருக்க வேண்டும். அதாவது தினசரி 5 கிராமுக்கும் குறைவான உப்பே ஒருவர் உட்கொள்ள வேண்டும். ஆனால் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் மிக அதிக அளவில் உப்பு உள்ளது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் மறைந்திருக்கும் உப்பே உடல் நலத்திற்கு பெரிய ஆபத்தாகும். குறைவான உப்பு நீண்ட வாழ்க்கை என்பதே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாகும்.